கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு கூட்டம் ஓட்டா மாறி இருக்கு. தேர்தல் முடிஞ்சவொடனே அவரா சொன்னது கூட்டத்தை பார்த்து ஏமாந்துட்டோம். அவர் ஒரு சீமானுகிட்ட இருந்து ஒரு 3-4%, திமுகவில இருந்து ஒரு 8%, ஒரு சுமாரா சொல்றேன், ஒரு 3-4% வந்து முதல்ல விஜய் அவர்களை எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணும்போது இவரெல்லாம் அவருக்குள்ள கம்பேரே பண்ணாதீங்க. அவர் வந்து பல ஆண்டு காலம் அரசியல்ல இருந்தாரு. நம்ம மக்களுக்கு அவன் வீட்டு கதவை தட்டி இந்த கடன்ல நீ எவ்வளவு கட்டுறன்னு கேட்டா தான் அவனுக்கு வந்து அதை பத்தி கவலை வரும். அது இல்லைன்னா அரசு தானே கவலை பண்ணோம்னா நான் என்னைய வந்து திமுக ஓட்டை விஜய் கலைக்கிறதால அதிமுக ஜெயிக்க போறாங்க, இல்ல அதிமுக ஓட்டை விஜய் குறைக்கிறதால திமுக ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு இத்தனை லட்சம் இத்தனை கோடி ஓட்டுகள் வரும்பொழுது இவங்க ஓட்டு மொத்தமாவே தாவேக்காவினருக்கு தான் போயிருக்கின்ற ஒரு கூற்று உண்மையாகுது. தோல்வி பயம் திமுகவிற்கு வந்து விட்டதுனாலதான் வந்து சேகர் பாபு போன்ற வட சென்னை வந்து அவர் தான் தாதா ஆள்றவரு விஜய் அப்படின்ற ஒரு ஒற்றை மனுஷனை நம்பிதான் ஒட்டுமொத்த தமிழகமும் அவருக்கு வந்து ஓட்டு போட்டுருக்காங்க. ஏன்னா வந்து என்ன பல ஆண்டுகளா எல்லாரும் சொன்னது ஒரே விஷயம், ஒண்ணு தமிழ்நாட்டை ஆள போறது திமுக அதிமுக, திராவிட கட்சிகள் தான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை ஆளுவாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் உடைச்சு சாதனை பண்ணியிருக்கார். ஒத்துக்கலாமா? திருசக்தி ஆகிய நான் உட்பட, ஏன்னா வந்து சொல்லுவாங்க இவர் சொல்றாரு இப்படி சொல்றாரு உட்பட இவ்வளவு பெரிய வெற்றியை ஏதோ வெற்றி பெறுவார்னு எதிர்பார்த்தோம், 20-30 சீட் வாங்குவார்னு எதிர்பார்த்தோம். இவ்வளவு பெரிய பெரும் வெற்றி, மாபெரும் வெற்றி என்பது எதிர்பார்க்கவில்லை. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் ஐயா உடன் இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்கின்றன, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு முக்கியமான ரொம்ப 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 முக்கியமான இந்த நாள்ல உங்களை மறுபடியும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம் சார். ஸ்பெக்ட்ரம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கண்டிப்பா. தமிழ்நாடு வந்து ஒரு திருப்புமுனை ஒரு அந்த புள்ளியில நின்றுகிட்டு இருக்கு. கண்டிப்பா, அதை யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்புமுனை. ஜட்ஜ்மெண்ட் டே, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பல மூத்த அரசியல் விமர்சகர்கள் சொன்னது கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு கூட்டம் ஓட்டா மாறி இருக்கு. நடிகர் விஜய் அதிகாரப்பூர்வமா தலைவர் விஜய் ஆக போறாரு. உங்களுடைய கருத்து? இல்லை, நீங்கள் அரசியல் விமர்சகர்கள் சொன்னாங்கன்றதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடில் கலைஞர் கருணாநிதி ஐயா திமுக தலைவர் அவர் வந்து எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன போது திமுகவுக்கு கடற்கரையில் கூட்டம் திமுக சார்பில், அதாவது திமுக அதிமுக எதிரில் நிற்கிது. அப்போது திமுக சார்பில் கலைஞர் வந்து தலைமையில் கூட்டம் நடக்குது. நல்ல கூட்டம், சில லட்சம் பேர். அப்போ அன்னைக்கு உள்ளது இதுக்கு 1 லட்சம் 2 லட்சம்ன்றது அப்போ பெரிய விஷயம். அப்போது இவ்வளோ கூட்டம் வருதியா, அப்பெல்லாம் வந்து நம்மளை யாரும் ஜெயிச்சிட முடியாது அப்படின்னு ஒரு தெம்பா இருந்தார். தேர்தல் முடிஞ்சவொடனே அவரா சொன்னது கூட்டத்தை பார்த்து ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ நீங்கள் சொல்கிற அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறதுன்றது ஒரு அனுபவ ரீதியில் சொல்கிறது. ஆனால் இந்த தடவை வந்து நான் கூட சொல்லுவேன், சீமான் வந்து 129 கூட்டங்களும் 129 நாட்கள் பிரச்சாரம் செய்தார். 126 நாட்கள் எடப்பாடியார் பிரச்சாரம் செய்தார். 121 நாட்கள் வந்து இவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்தார். 18 நாட்கள் விஜய் பிரச்சாரம் செய்தார். அதுலேயும் வந்து அவங்க எல்லாருமே வந்து 200 கூட்டங்களில் பேசினாங்க. 234 தொகுதியும் அறிமுகப்படுத்தினாங்க அந்த இவங்களை. அந்த மாதிரி வரும்போது இவர் வந்து இந்த 18 நாளில் 6லயோ 8லயோ தான் பேசினார். பாக்கியெல்லாம் வந்து வெறும் அந்த கையாட்டிட்டு ரோட் ஷோ மாதிரி போனது தான். அதற்கு இவ்வளவு பெரிய அவருக்கு பின்னால் ஒரு இளைஞர் சக்தி கூட்டம் இருக்குதுங்கிறத யாருமே, நான் உட்பட எல்லாரும், நான் என்ன மட்டும் சொல்லலை, என்னை போன்ற விமர்சகர்கள் பலரும் ஏற்றுக்கொண்ட விஷயம். ஆனால் அவ்வளவுமே வந்து ஓட்டுகளாக மாறுமா என்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இருந்தது. ரசிகர்கள் தொண்டர்கள் ஆகிறார்கள், தொண்டர்கள் வாக்கு வங்கி ஆவாங்களான்னு. இதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது ஆராய்ச்சிங்கிறது வந்து எப்பவுமே பிறகுதான் பண்ண முடியும். முன்னாலேயே பண்ணதுக்கு பேர் கணிப்பு, அது ஆராய்ச்சின்னு சொல்ல முடியாது. அவர் ஆன்லைன்ல வந்து ஓட்டர் ஐடியோட பதிவு பண்ணது வந்து 1,10,00,000 பேர் அப்படின்னு சொல்றாங்க.
நீங்க மொத்தம் வந்து தமிழ்நாட்டில் இப்போ ஓட்டு போட்டது வந்து சுமார் 5 கோடி. போன தடவை 471, இப்போ ஒரு 26 லட்சம் சேர்ந்தது, சுமார் 5 கோடி. 5 கோடியில் கிட்டத்தட்ட 20% மேல ஆல்ரெடி வந்து ஓட்டர் ஐடியோட தாவேகால உறுப்பினரா பதிவு பண்ணிட்டாங்க. 20% கோர் ஓட் பேங்க் வந்துருச்சு. இப்போ அவர் எவ்வளவு ஜெயிக்கணும்? சீமானுடைய 4%, 5% விட்டுருங்க, 96, 3ஆளுங்க 32. ஸோ 35% வாங்கினா அவர் ஆட்சியை பிடிக்கலாம் கண்டிப்பா இல்லையா? அப்ப 20 வந்து கோர் ஓட் பேங்க் அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் இருக்காங்க. இப்ப வெளியில இருந்து அவருக்கு வர வேண்டியது அது சிறுபான்மையினர் ஓட்டோ, இல்ல பொதுமக்கள் ஓட்டோ, இல்ல எந்த சாதியினர் ஓட்டோ, ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டோ 15% தான் தேவைப்பட்டது அவருக்கு. இது வந்து நம்ம சொல்றது வந்து சுலபமா ஜெயிச்சிட்டாருன்னு சொல்ல. அந்த 1 கோடியே 10 லட்சம் பேர் அவருக்கு ரசிகர்கள் இருந்து அவர்கள் தொண்டர்களானது அவருடைய முகராசி, அவருடைய முகத்திற்கு உள்ள ஈர்ப்புக்காக வந்தது. அதை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒரு கோர் ஓட் பேங்க் இருந்துச்சு 20% கிட்ட. அவர் வந்து அது கூட 5% இழுத்திருக்காரு. அதாவது மற்றவங்க எல்லாம் வந்து எங்க ஆரம்பிக்கிறாங்கன்னு அவர் வந்து 20%ல ஆரம்பிக்கிறாரு அந்த ரசிகர் மன்றத்தினால. அப்ப மேல வந்து அவருக்கு 15% தான் தேவைப்பட்டுச்சு. அது அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த 15% எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு சீமானு கிட்ட இருந்து ஒரு 3-4%, திமுகவில இருந்து ஒரு 8%, ஒரு சுமாரா சொல்றேன், ஒரு 3-4% வந்து அதாவது வாக்கு சதவீதத்துல அதிமுக இருந்து அருமை 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 இப்படி கொண்டு வந்ததுனால இந்த ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. ஐயா அது யாரும் எதிர்பார்க்கல. ஈவன் ஆக்சிஸ் இந்தியாவில் வந்து அவர் வந்து இருக்கிறதுலயே அவருக்கு அதிகமான வாக்கு வரும்னு சொன்னது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கருத்து கணிப்புல 4 வந்து அதிமுக. எல்லாமே அனுபவப்பட்ட. ஆனா இந்த எக்ஸிட் போல்ல பொதுவாக சொல்லுவேன்னா அது வந்து பல சமயங்களில் தவறா போயிருக்கு, பல காரணங்களுக்கு. அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 4 வந்து அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொன்னாங்க. ஒரு 5 வருமோ சுமாரா 5-6 வந்து திமுக ஆட்சி அமைக்கும்னு சொன்னாங்க. ஆக்சிஸ் இந்தியா மட்டும்தான் அவங்க தான் வந்து வழக்கமா கரெக்டா சொல்லுவாங்கன்னு இல்லை. இவங்க தான் வந்து ஒரு 2024 பாஜக 400 கூட்டணி 400 சீட்டு வரும்னு சொல்லி அது வராம 240 பிளஸ் கூட்டணி சேர்ந்து ஒரு 293 ஆச்சு. அப்போ வரும்போது அந்த பிரதீப் குப்தா வந்து அழுதாரு டிவிலேயே, நான் மிஸ்டேக் பண்ணிட்டோம் நாங்கன்னு. ரைட்டு, நம்ம வந்து மிஸ்டேக் யார் வேணாலும் பண்ணலாம். அது மிஸ்டேக்கா, தெரிஞ்சு பண்ண மிஸ்டேக்கா, தெரியாம பண்ண உங்களுக்கு புரியும். இப்போ திமுக தான் ஜெயிக்கும்னு சொன்னதுல வந்து சிலதெல்லாம் பெய்டுன்னு சொல்றாங்க. உண்மையா இல்லையா நமக்கு தெரியாது. அப்படியாருதான் என்ன, அவன் வரைக்கும் காசை வாங்கிட்டு ஒரு ஏதோ ஒரு எக்ஸிட் போல போட்டா நீங்க ஜெயிச்சா ஜெயிங்க, ஜெயிக்காட்டா போங்கன்னு விட்டுவிட்டான். அவன் வரைக்கும் தொழில் காசு பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். இப்போ நீங்க அவரு ஏறக்குறைய அந்த ஆக்சிஸ் இந்தியாவில் கூட டஃபா இருக்கும். எப்படி சொன்னா அதிமுகவுக்கு 20லேருந்து 30 சீட்டுக்குள்ளதான் வரும். ஆக்சிஸ் இந்தியாவில் சொன்னது விஜய்க்கு 120 வரைக்கும் வரும், 100லேருந்து 120. இதுக்கு வந்து திமுகவுக்கு 105, 110 வரும். அதாவது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் டஃபா இருக்கும், அதிமுக ரொம்ப பின்னால இருக்கும்னு சொன்னோம். அந்த வகையில தவறு. அதாவது முதல் பாதி சரி, 120 சீட்டு இல்லை, அவர் கிட்டத்தட்ட அந்த அது சரியா போச்சு. 120 சீட்டு வரும்னு சொன்னா இல்லையா, 105லேருந்து 120. இப்போ அவர் 110, 112 எங்கேயோ இருக்காரு. அந்த ரேஞ்சுக்குள்ளதான் வரப்போகுது. 111. அதான் சொல்றேன், அந்த 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 120க்குள்ளன்னு சொன்ன வரைக்கும் அந்த பாதி சரி. அதிமுக 20லேருந்து 30 தான் வரும். அதாவது இழப்பு வந்து அதிகமா வந்து அதிமுக தான் சொல்லி அந்த ஆக்சிஸ் இந்தியா சொன்னது தவறா போயிடுச்சு. இழப்பு வந்து திமுகவுக்கு. ஏன் வந்து அந்த இழப்பு மாத்தி அவன் சொன்னதுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் குறிப்பாக பெண்களுடைய அந்த எதிர்ப்பலை, வெறுப்பலை, அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இந்த பணம் 5000 ரூபா 2000 ரூபா கொடுத்ததுனால சரி கட்டிடுவாங்க. தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிறான். ஆனா நாங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த தேர்தலே நல்ல ஒரு இந்த உதாரணம். பணம் எல்லாரும் தாவேகால கூட பல இடங்கள்ல கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா நீங்க நல்லா பாருங்க, ஆதவ அர்ஜுனாவும் அவரு அண்ணா நகர் எம்எல்ஏவா இருந்த மோகனோட பையன் கார்த்திகை, சபரீசனுடைய உயிர் நண்பர், பள்ளி கால நண்பர் சபரீசன் முதலாக நேரடியாக பிரச்சாரம் பண்ணார்.
முதலாக திமுக வரலாற்றில். பின்னால் இருந்துக்கிட்டு அவர் வந்து ஒரு மூளையாக செயல்பட்டாருங்கிறது அது வேறு விஷயம். ஃபினான்ஷியல் கண்ட்ரோலராகவும் இருந்தாருங்கிறது. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து பிரச்சாரம் பண்ணார். அவருடைய பள்ளிக்கால நண்பருங்கிற ஒரு உரிமை அந்த இதுக்காக, நட்புக்காக. அந்த இடத்துல தோத்துருக்காங்க. உதயநிதி போய் தன்னுடைய நண்பருங்கிற முறையில் வந்து குடும்ப நண்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பில் மகேஷுக்காக வந்து பண்ணி அன்பில் மகேஷ் பின்னடைவு. முதல்வருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அம்மையார் அவர்களை பொறுத்தவரை ஒரு இமேஜ் வந்து ஒரு ஆன்மீகவாதி அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு பாசிட்டிவ் இமேஜ் இருக்கு. அவங்க வந்து திருவள்ளூர்ல விஜி ராஜேந்திரன் அவருக்காக போய் மேபி குடும்ப நண்பராக இருக்கலாம், அதுக்காக போய் அவங்க நேரடியாக முதல் முறையாக பிரச்சாரம் பண்ணாங்க. முதல்வரின் மனைவி அவரும் தோத்துட்டார், தோக்குற நிலைமையில இருக்காரு. இப்படி வந்து நிகழ்ந்தது. அந்த விஜய் என்ற ஒற்றை இது அந்த என்ன சொல்றது முக ஈர்ப்பு. ஆனா அந்த ட்ரெண்ட் வந்து குறையாம இருக்கு. அந்த ட்ரெண்ட் பத்தி தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் சார். ஏன்னா பாத்தீங்கன்னா காலையில இருந்தே வந்து தாவேக்கா வந்து மொழியில் இருக்காங்க. ஆனா கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம்னா முதல்ல விஜய் அவர்களை எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணும்போது இவரெல்லாம் அவர் கூட கம்பேரே பண்ணாதீங்க. அவர் வந்து பல ஆண்டு காலம் அரசியல்ல இருந்தாரு. 27 வருஷம் இருந்தாரு. அரசியல் 7 வருஷம் 20 வருஷம் வந்து திமுக இருந்தார். அத்தனை ஆண்டு காலம் எம்ஜிஆர் அரசியல் இருந்தாரு. அதனால அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு வந்து மகத்தான ஒரு வரவேற்பு கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள வரும்போது அவங்களுக்கு ஒரு மாபெரும் சப்போர்ட் இருந்துச்சு. ஆனா இது எல்லாம் இது போன்ற பல வகையான முன்னேற்பாடுகள் இல்லாமலே இது போன்ற பல வகையான அந்த ஒரு அரசியல் விஷயங்களை கடந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலே நடிகர் விஜய், தலைவர் விஜய் ஒரு ட்ரெண்ட் செட்டரா ஆயிருக்காருங்கிறத நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளதான் வேணும். ஏன் அப்படின்னு கேட்டால், நான் அந்த பிரச்சார நாட்கள் சொன்ன பாருங்க, 18 நாட்கள், அதுலயும் 8 கூட்டத்துல தான் அதிகபட்சம் 8 கூட்டத்துல தான் பேசியிருக்காரு. அவர் பேசுனதை பாத்தீங்கன்னா கூட அவர் திமுகவுக்கு எதிராக பேசுனது தான் அதிகமே தவிர நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வேங்கிறது கடைசி கொஞ்ச நாள்ல தான் சொன்னாரு. அதையும் வந்து நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நடக்காத, எப்படி திமுகவில் வந்து நடக்காத விஷயங்களை சொல்றாங்களோ, அதாவது அரசியல்னு வந்தாலே அள்ளி விட வேண்டியதுதான் வாக்குறுதிகளை. இது வந்து நான் வந்து எந்த கட்சி சார்பும் இல்லாமல் பொதுவாக சொல்றேன். இது வந்து மாநில கட்சிகளுக்கும் பொருந்தும், தேசிய கட்சிகளுக்கும் பொருந்தும், இல்லை தேசிய அரசியலுக்கும் பொருந்தும். ஏதோ ஒரு வாக்குறுதிகள் அள்ளி விடுவாங்க, அதில் எவ்வளோ தூரம் செய்ய முடியுதுங்கிறது. மாநில கட்சிகளாக இருந்தால் சௌரியமாக வந்து மத்திய அரசு இவ்வளோதான் நிதி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ், ஒரு காரணம் ஒன்று இருக்குது. அது மாதிரி சொல்லும்போது இவர் கூட என்ன, ஒரு குடும்பத்துக்கு 25 லட்சம் இன்சூரன்ஸு, ஃபேமிலி இன்சூரன்ஸு, அந்த கணக்கு போட்டு பார்த்தா 60,000 கோடி வருது இன்சூரன்ஸ் பிரீமியம் மட்டும் ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும். 60,000லேருந்து 1 லட்சம் கோடி வரைக்கும், ஏன்னா அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி வரும்ன்றதுனால. அப்போ ஒரு 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் கோடி. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு பட்டதாரி வேலையில்லாத இளைஞர்களுக்கு வந்து 4,000 ரூபா மாதம், டிப்ளமா ஹோல்டர்னா 2,000 ரூபா, பெண்களுக்கு இப்போ 1,000 ரூபா கொடுக்குறாங்கன்னா 2,500. இப்படி நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போவே 10 லட்சம் கோடி கடன் இருக்கு தமிழ்நாட்டுக்கு. 5 லட்சம் கோடிக்கு கம்மியாக இருந்துச்சு. எடப்பாடியார் வந்து ஆட்சி முடிஞ்சு, அதாவது திமுக 2021 ஆட்சிக்கு வரும்போது ஏறக்குறைய 5 லட்சத்துக்கு கொஞ்சம் கீழே இருந்துச்சு. 4.80 இருந்துச்சு. கிட்டத்தட்ட 5 லட்சம் இருந்துச்சு. இன்னொரு 5 லட்சம் வந்து 70 வருஷமா 5 லட்சத்துல இருந்தது. அடுத்த 5 வருஷத்துல இந்த திமுக ஆட்சியில இன்னொரு 5 லட்சம் டபுள் ஆயிடுச்சு. சரி, ரைட்டு, அது ஆயிடுச்சு. திமுக அநேகமாக அவர்களுடைய ஆட்சி முடிந்து விட்டது என்று கொள்ளலாம். இந்த மக்கள் வந்து அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பித்து விட்டார்கள். இந்த பாடத்திற்கு காரணம் இந்த கடன் ஏறிச்சேங்கிறதுனால இல்லை. நான் கூட நிறைய சொல்லுவேன், நீங்க 25 லட்சம் ஆனாலும் நம்ம மக்களுக்கு அவன் வீட்டு கதவை தட்டி இந்த கடன்ல நீ எவ்வளவு கட்டுறன்னு கேட்டா தான் அவனுக்கு வந்து அதை பத்தி கவலை வரும். அது இல்லைன்னா அரசு தானே கவலை பண்ணணும், நான் என்னையா வந்து கேட்க போறாங்க இப்படின்ற ஒரு அலட்சியம்னு சொல்லலாம். இல்லை அதில் ஈடுபாடு இல்லாமல் அந்த பொருளாதார இந்த புள்ளி விவரம்லாம் நமக்கு எதுக்கு, அவனுக்கு புரியணும், புரிஞ்சாலும் கவலைப்படணும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி அவர் 234 தொகுதிகளுக்கும் போகலை. நான் வெற்றி பெற்று மாதம் வந்து எல்லா தொகுதிகளும் வருவேண்டார். இப்போ முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் எல்லா தொகுதிகளுக்கும் மாதம் இவர் போக முடியுமா? போனால் அங்கே திரளக்கூடிய கூட்டம் என்ன ஆகும்? ஆனால் ஒரு அட்வான்டேஜ் என்ன, இந்த முதல்வர் ஆயிட்டாருன்னா அப்போ அந்த கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கடமை வந்து காவல்துறையை சேர்ந்ததாயிடும். இப்போ இவ்வளோ நாள் இப்போ கரூர்லேயோ மற்ற இடங்கள்லையோ
அது காவல்துறைக்கும் பொறுப்பு இருந்தாலும் இவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு கட்டுப்பாடு இதெல்லாம் தேவைப்பட்டது. இனிமேல் அது வந்து காவல்துறையுடைய முழு பொறுப்பாயிடும். ஒரு சௌகரியம், நம்ம செய்ய வேண்டிய வேலையை அரசாங்க செலவில் அவங்க செய்கிறாங்க. அது எந்த முதல்வருக்கும் உள்ள ஒரு சலுகை, உரிமை. நம்ம வந்து ஏதோ விஜய்க்காகன்னு சொல்லலை. இப்போ ஸ்டாலின் ஐயா இருந்தாலும் சரி, எடப்பாடி ஐயா இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் ஒரு முதல்வருக்கு பாதுகாப்பு, அமைச்சர்களுக்கு பாதுகாப்புன்னு. என்னுடைய கணக்கில் அநேகமாக ஐயா செங்கோட்டையன் அவர்கள் சபாநாயகராக வருவார் என்று எதிர்பார்க்கிறேன். ஏன்னா 9 டைம்ஸ் எம்எல்ஏங்கும் போது சீனியர் எம்எல்ஏ அவர். ஓபிஎஸ் தான் ஒரு இங்க வந்துட்டு இப்ப ஜெயிச்சும் புரோஜனம் இல்லாம போற மாதிரி இருக்காரு. செங்கோட்டையன் அவர்கள் பேரை சொன்னவனே எனக்கு ஒரு கேள்வி ஞாபகத்துக்கு வருது. செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிமுகவில இருந்து நீக்கப்படும் பொழுது ரொம்ப ஒரு துரதிருஷ்டசாலி, மிக தவறான ஒரு முடிவு எடுக்கிறாரு, அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு பல கடுமையான விமர்சனங்கள் வந்து அவர் மேல வந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு வந்து ஜாக்பாட் அடிச்சிருக்கும். செங்கோட்டையனுக்கு அவர்களுக்கு மட்டும் கிடையாது, தாவேக்காவுடைய பல வேட்பாளர்களுக்கு இன்னைக்கு வந்து ஜாக்பாட் அடிச்சிருக்கா. உண்மைதாங்க. இப்போ சில உதாரணங்கள் எடுத்துங்க. இப்போ நீங்க மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி நிர்வாகத்தில் உள்ள குறைபாடுகள், விமர்சனங்கள் இதெல்லாம் ஒதுக்கிவிட்டு ஒரு 14-15 வயதிலிருந்து அரசியல் அவங்க அப்பாவோட கூட இருந்திருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட 72 வயதாகுது. ஸோ ஒரு 50-60 வருடங்கள் அப்படின்னு சொல்லலாம். 50 வருடங்களுக்கு மேலாக அரசியல் இருந்திருக்கிறார். துரைமுருகன் 60-65 வருஷமா அரசியல்ல இருக்கார். இப்படிப்பட்டவர்களெல்லாம் வந்து அன்பில் மகேஷ், உதயநிதி கூடவே இருக்கார். ஸ்டாலின் அவர்கள் ஏறத்தாழ ஒரு 8000 வாக்குகள் 10,000 வாக்குகள் வந்து பின்னடைவில் இருக்கார். 6000-8000. இது எப்படி சாத்தியம் சார்? நான் இதையும் உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். ஒரு முதலமைச்சர் வேட்பாளருக்கு நிலைமை எப்படி? இல்ல, அதாவது திமுக மீது மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலையிலும் வெறுப்பலையிலும் இருக்கிறார்கள் என்பதை நான் ஸ்பெக்ட்ரம் உட்பட பல நிகழ்வுகளில் வந்து தொடர்ந்து கடந்த 2 வருடங்களாக பேசி வருகிறேன். அதற்கு முக்கியமான காரணம் இந்த பெண்கள் பாதுகாப்பின்மை தான் முதல் காரணம். இந்த மற்ற புது புது போதைப் பொருட்கள், இதனால பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, வயது வித்தியாசமே இல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதெல்லாம் தாண்டி நீங்க 2000 ரூபாய் கொடுத்தீங்களா, 5000 ரூபாய் கொடுத்தீங்களா, கொடுக்கும்போது வாங்கிப்பாங்க. ஆனால் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்ப அந்த ஒரு குடும்ப தலைவிகள் தான் வந்து ஒரு அரசை வந்து நிறுவுவதும் கலைப்பதும் பெண்கள், குறிப்பாக குடும்ப தலைவர். இப்ப பெண்களுடைய ஓட்டு வந்து தாவேக்காவினருக்கு அதிக அளவுல கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்க. அதுக்கு காரணம் வந்து திமுக மீதான வெறுப்பலை. அதாவது இது வந்து நெகட்டிவ் ஓட்ஸ். புரியுது சார். இப்ப நெகட்டிவ் ஓட்ஸ் வரும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது. சொல்லுங்க. இப்ப ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா, அதிமுகவினுடைய ஓட்டுகளை வந்து விஜய் அவர்கள் வந்து கணிசமா கொஞ்சம் குறைப்பாரு, அப்படி எல்லாம் திமுகவினருக்கு வர வேண்டிய மைனாரிட்டி ஓட்ஸை வந்து விஜய் அவர்கள் வந்து கலைக்க போறாரு, திமுக ஓட்டை விஜய் கலைக்கிறதால அதிமுக ஜெயிக்க போறாங்க, இல்ல அதிமுக ஓட்டை விஜய் குறைக்கிறதால திமுக ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு இத்தனை லட்சம், இத்தனை கோடி ஓட்டுகள் வரும்பொழுது இவங்க ஓட்டு மொத்தமாவே தாவேக்காவினருக்கு தான் போயிருக்கின்ற ஒரு கூற்று உண்மையாகுது இல்லையா? இல்ல, மொத்தமாவே அப்படின்னு சொல்றத விட நான் எப்படி எடுத்துக்கிறேன், திமுகவிலிருந்து தான் எடுப்பார் அதிகமா, அதிமுகல இருந்து அதிகமா எடுப்பார்னு இல்லாமல் என்னை பொறுத்தவரை திமுகவிலிருந்து மிக அதிகமாக எடுத்திருக்கிறார். பெரும்பாலானவர்கள், சேகர்பாபு உட்பட. நான் சேகர்பாபு அவர்கள் வந்து இந்த சினோரா அசோக் என்ற தாவேகா வேட்பாளரை தாக்கி அந்த பூத் கேப்சரிங் நடந்த பொழுதே வந்து நான் ஒரு நிகழ்வுல சொன்னேன். தோல்வி பயம் திமுகவிற்கு வந்து விட்டதுனாலதான் வந்து சேகர்பாபு போன்ற வட சென்னை வந்து அவர் தான் தாதா ஆள்றவரு, அதாவது அரசியலுக்கு வருவதற்கு முன்னாலும் சரி பின்னாலும் சரி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அவர் வந்து பயந்து போய் பூத் கேப்சரிங் பண்ணணுமாங்கிற லெவலுக்கு வராருன்னா அப்போ நிலைமை மோசமா இருக்கு. உளவுத்துறையும் வந்து அங்க கொடைக்கானல்ல போய் அவர்கிட்ட சொல்லும்போது சொன்னாரு, எடப்பாடி கூட வந்து அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். நான் வந்து 2021 அந்த தேர்தலுக்கு முன்னால உளவுத்துறையை கூப்பிட்டு கேட்ட போது, ஐயா நம்ம கட்சி அதிமுக திருப்பி ஜெயிச்சிரும்னு சொன்னாங்க, கடைசியில ஜெயிக்கல, திமுக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இப்போ உளவுத்துறையும் வந்து யார் முதல்வராக இருக்காங்களோ அவர்கள் வந்து மனம் திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக இப்படி உளவுத்துறை சொல்வது வந்து ஒரு சாதாரண நிகழ்வு.
ஆனால் உளவுத்துறை சொல்றாங்கன்றதுனால வந்து அது வந்து இல்லை, அவங்கவுங்க அந்த நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக உளவுத்துறை அதிகாரிகள் வந்து அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்கன்னு ஒரு எடப்பாடியார் பேசியிருந்தார் ஒரு 4-5 நாளைக்கு முன்னால. அப்ப அது உண்மைன்னு தெரியுது. இப்ப இதுல இருந்து நம்ம நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதில், திமுகவிலிருந்து மிக அதிகமாகவும் அதிமுகவிலிருந்து ஓரளவும் வாக்குகளை வாங்கி இருக்கிறார்கள். அப்படி வாங்கினதுனாலதான் பாத்தீங்கன்னா போன தடவை வந்து அதிமுக 66 தொகுதிகளில் வெற்றி பெற்றது 2021. இப்போ உள்ள இது பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 60ல் இருக்காங்க. இப்போ உள்ள முன்னிலைகளில் பாத்தீங்கன்னா ஒரு 60ல் இருக்காங்க. ஆக அவர்கள் இழந்தது ஒரு இன்னும் இதுக்கப்புறம் முன்ன பின்ன வருதுன்னா கூட ஒரு 10 சீட்டுன்னு வச்சுக்கோங்க. தோராயமாக 10 இடங்களை அவர்கள் இழந்திருப்பார்கள். திமுக போன தடவை எவ்வளவு? 133 நினைக்கிறேன். இப்பொழுது எவ்வளவு இடங்கள் எடுக்க போகிறார்கள் என்பது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 இடங்கள், 50லிருந்து 60 இடங்களில் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள். ஒரு 50 இடங்கள் வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். குறைந்தபட்சம் 50ங்கிறது 60 கூட வரலாம். இந்த 50ஓ 60ஓ இருந்தால் 60ன்னு வச்சுக்க, 70 இடங்கள் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்கள் இழந்திருக்கிறார்கள். அதிமுக அநேகமாக இப்போ உள்ள சூழ்நிலையில் ஒரு சுமார் 10 அல்லது 15 அதை ஒட்டி வந்து இழக்கிறார்கள். திமுக 60லிருந்து 70 இடங்களை, திமுக மட்டுமே கூட்டணி இல்லாமல். நம்ம இதுக்கு முன்னாலேயே நிகழ்வுகளில் பேசியிருந்தா, இந்த தடவை விசிக வந்து 8 இடத்துல நிக்கிறாங்க, ஒரு இடத்துல தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். இப்ப எடுத்து பாருங்க, ஒண்ணுதான் முன்னிலையில் இருக்காங்க. தேமுதிக அநேகமா 10 அவுட்டு, வாஷ் அவுட்டு. விஜய பிரபாகரன் மட்டும் கொஞ்சம் 50-50. அவரும் இறங்கிட்டாரு. இல்ல பிரேமலதாக்கு தான் மேல கீழே போயிட்டு இருக்கு. இல்ல நான் சொன்னது வந்து 10ல 1 ஜெயிக்கலாம், இல்ல 10மே அவுட் ஆகலாம். இன்னைக்கு உள்ள நிலைமை பிரேமலதாவா விஜய பிரபாகரனாங்கிறத தாண்டி நிச்சயமா 9 அவுட்டு அப்படிங்கறது நிலைமை தான் இருக்கு. அந்த நிலைமை காங்கிரஸ்ல நான் வந்து நீங்க இது சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் நீங்களே சொல்லிருக்கீங்க, 1% வாக்கு கொண்ட ஒரு கட்சியை வச்சு திமுக பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு சொன்னீங்க. கடைசியில் அது உண்மையா போகுது, ஒரே ஒரு தொகுதி தான் போறாங்க. 1% இல்ல 1/2%. சரி, 0.43 அதை கூட இல்ல. அது தேவையில்லாம அதை கொண்டு இன்ஃபேக்ட் அந்த ஒரு மூவ் அவங்க பண்ணலன்னா இந்த கூட்டணி கட்சிகளுடைய அவர்களுடைய உதவியும் ஒத்துழைப்பும் அதிகமாக இருந்திருக்கும். காங்கிரஸ் 28 சீட்ல என்னுடைய ப்ரெடிக்ஷன்ல ஒரு 2 அல்லது 3 தான் ஜெயிப்பாங்க. 5ல் முன்னிலையில இருந்தாங்க, இப்ப அது 3க்கு வந்துருச்சு. அப்ப கிட்டத்தட்ட அதுதான் வரப்போகுது. பிரேமலதா சொல்லிட்டோம், விசிகா சொல்லிட்டோம், மதிமுக எல்லாம் வந்து ஒரு 4 தான் மொத்தமே. அதனால அது ஒரு பெரிய இல்லை. இங்க 33 அமைச்சர்களே வந்து தோக்கும்போது மதிமுகல இருந்து என்ன வந்துட போகுது? அதாவது ஏறக்குறைய கம்யூனிஸ்டுகள் வந்து 5 இடத்துல நிக்கிறாங்க, ஜெயிச்சா ஒரு இடத்துல ஜெயிப்பாங்கன்னு. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க 1 அல்லது 2 இடத்துல தான் முன்னிலையில இருக்காங்க. கடைசியில வரும்போது 1 அல்லது 2 வரலாம். இது ஒரு வாரமா நடந்து இருக்கிறத கவனிச்சீங்கன்னா, திமுக தோற்றுவிடும், ஆட்சியை இழக்க போகிறது என்றது கூட்டணி கட்சிகளுக்கு புரிய ஆரம்பித்து, விசிகா வந்து அரசியலுக்கு பின்னால், தேர்தலுக்கு பின்னால் அரசியலில் மாற்றங்கள் வரும்னாரு. கம்யூனிஸ்டுகள் திமுகவுக்கு எதிராக பேச ஆரம்பித்தார்கள். காங்கிரஸ் அநேகமாக அந்த பக்கம் போயிடுச்சு, பனையூர் வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ப. சிதம்பரத்தை வைத்து அவர்களை இழுத்து வைத்து ஏதோ ஒரு கட்டாய திருமணம் மாதிரி தான் பண்ணி வச்சாங்க. ராகுல் காந்தி கூட வந்து அவர் ஒத்துழைக்கவில்லை, எந்த இடத்துலையும் திமுகவுடன் சேர்ந்து அவர் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை. அப்படி ஒரு சூழ்நிலை. இப்படி அதனால வந்து இந்த பக்கம் வந்து ஓகோன்னு வந்துருச்சு அதிமுக. நான் சொல்லலை, நம்ம திமுக கூட்டணியிலிருந்து எப்படி வாக்குகள் குறைந்தன என்றால், இந்த கூட்டணி கட்சிகளுடைய பலம் குறைந்து விட்டது. அந்த பலம் குறைந்ததனால் அங்க திமுகவின் பலம், ஏன்னா பாக்கி எல்லா கட்சிகளுமே ஏதோ ஒரு காலத்தில் ஒரு தேர்தலில் தனியாக நின்று ஜெயித்திருக்கிறார்கள், நின்றிருக்கிறார்கள். திமுக ஆரம்பத்திலிருந்து 57 நிக்க ஆரம்பிச்சதுலேருந்து முதல்ல ஜெயிச்ச போது கூட ராஜாஜி அவர்களின் சுதந்திரா கட்சியுடன் சேர்ந்துதான் கூட்டணி வைத்துதான் ஜெயிக்க முடிஞ்சது அவங்களால. இன்னும் 2 சிறிய கட்சிகளோட சேர்ந்து. இன்னி வரைக்கும்
கூட்டணி இல்லாமல் எந்த தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ சந்தித்ததே இல்லை. அந்த வகையில் ஒரு முக்கியமான கேள்வி சார். இப்ப பாத்தீங்கன்னா இந்த தேர்தல்ல கண்டிப்பா விஜய் அவர்கள் வந்து வெற்றியை நோக்கி தான் பயணிச்சாரு. ஏன்னா வந்து அவர் அதுல கான்பிடண்டா இருந்தார். ஆனா அதை தாண்டி அவரால் நிற்க வைக்கப்பட்ட மற்ற தொகுதிகளில் நிற்க வைக்கப்பட்ட வேட்பாளர்கள் விஜய் அப்படின்ற ஒரு ஒற்றை மனுஷனை நம்பிதான் ஒட்டுமொத்த தமிழகமும் அவருக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து என்ன வேட்பாளர்கள் ஓப்பனா சொல்லணும்னா பல பேரை மக்களுக்கு முன்னாடி சொல்ல வந்தேன். இப்ப நீங்க கொளத்தூர்ல வந்து முதலமைச்சர் இப்ப தற்போதைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை வந்து அவரை தாண்டி 10,000 ஓட்டு ஏதோ ஒரு 1000 ஓட்டு மேல நிக்கிற VS பாபு என்பவர் யார் என்று யாருக்குமே தெரியாது. மதுரையில் இப்போ வெற்றி பெற்றதா அறிவிக்கப்பட்டு இருக்கும் கோபீசன் என்பவர், அங்க ராமசீனிவாசன் செல்வாக்குடையவர், நல்ல அதாவது விவரமான ஒரு அரசியல்வாதி, நன்றாக பேச்சு திறமையும் மேடை பேச்சு திறமையும் நன்றாக இருக்கும், ஒரு சுவைபட பேசக்கூடியவர். நான் சொல்றது வந்து உதாரணங்கள், அவெல்லாம் தோக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லல. புரியுது சார். அந்த வகையில தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகள்லையும் விஜய் நிக்கிறதா நினைச்சு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. நடிகர் விஜய் என்ற ஒற்றை ஆளுக்காக தான் ஒட்டுமொத்த மக்களும் அவரால் நிற்கப்பட்ட வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப மக்கள் அவர் கேட்ட வாய்ப்பை அவருக்கு வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க, அவர் எதிர்பார்த்ததிடவே பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த நம்பிக்கையை மக்கள் கொடுத்த வாய்ப்பை காப்பாத்துறதுக்கு ஒரு சிறந்த தலைவரா மாறுறதுக்கு தாவேகா அடுத்த கட்டமா என்ன பண்ணணும்? சரி, இது இப்போ அது சரியா தவறா என்பதை தாண்டி இதுதான் நிலை என்பதை ஏற்றுக்கொண்டு நாம் வந்து வெற்றி பெறுவதற்கு நமக்கு என்னைக்குமே வாழ்த்துக்கள். நல்லபடியாக ஒரு நல்லாட்சியை தர வேண்டும். எதெல்லாம் திமுக மீது நீங்கள் குற்றம் சொன்னீர்களோ இல்ல மற்ற கட்சிகளின் மீது விமர்சனங்கள் வைத்தீர்களோ அந்த விமர்சனங்கள் உங்கள் மீது வராமல் நீங்கள் நல்லாட்சி தர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு, மீடியா உட்பட. நீங்கள் பஞ்ச் டயலாக் பேசுவதோ வேற, அதாவது நிர்வாகம் என்பது வேறு. அப்படி இருக்கும் பொழுது எது சாத்தியமோ அதை மக்களுக்கு நீங்கள் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கீங்களோ முடிந்தவரை அதை செய்யுங்கள். முக்கியமா பெண்களின் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, இதை ரெண்டையும் சரி பண்ணிட்டாலே மக்கள் வந்து ஊழல் வந்து படிப்படியாக நீங்கள் குறைக்க முடிந்தால் மகிழ்ச்சி. ஆனால் ஒரே நாளில் வந்து நீங்கள் குறைத்து விடுவீர்கள் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. அதிகப்படாமல் நீங்கள் பார்த்து கொண்டாலே அது பெரிய விஷயம். அது ஏன்னா சிஸ்டமே ஏதோ சொல்லுவான், ரஜினிகாந்த் ஏதோ ஒரு படத்துல சொல்லுவார் சிஸ்டம் சரியில்லைன்னு. அந்த மாதிரி ஊழல் என்பது கீழிருந்து அது எல்லா இதற்லையும் பரவி இருக்கு. சாதாரணமாக ஒரு விஏஓட்ட போனீங்கன்னா எந்த ஆட்சி இருந்தாலும் காசு கொடுத்தீங்கன்னா நான் நாளைக்கு கொடுக்குறேன், இல்லைன்னா போயிட்டு 2 மாசம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறது ஒரு பழகிவிட்ட விஷயம். இதை யார் வந்து திருத்த முடியும் அப்படிங்கிறது, விஜய் வந்தா திருத்தி விட முடியுமா என்றால் நம்ம விஜய் தலைமையில் வந்து ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி ஒரு சுமையாக வைப்பது போல் ஆகிவிடும். விஜய் என்பதால் நம்ம எதிர்பார்ப்புகள் அதிகம் அப்படின்னு இருக்கிறது நியாயம் இல்லை. நம்ம என்ன சொல்றோம்னா, யதார்த்தங்களுக்கு உட்பட்டு நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது பெண்களின் பாதுகாப்பு, போதை, சட்ட ஒழுங்கு, இது மூணும் ஒன்னோட ஒண்ணு இணைந்தது. இதை சரி செய்ய வேண்டும், அதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் குறைந்தபட்சம். அதுக்கப்புறம் மக்களுடைய நலனுக்காக என்னவெல்லாம் செய்ய முடியும், மத்திய அரசுடன் ஒரு இணக்கமான போக்கு வைத்து கொண்டால் நமக்கு வரக்கூடிய நிதிகள், திட்டங்கள் அதிகமாகும். அதை பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா கரூர்ல நடந்த உயிரிழப்புகள், அவருடைய படத்தை வெளிவிடாம நடந்த அந்த சம்பவங்கள், இத்தனை சம்பவங்களை தாண்டி வந்து அவர் கண்டிப்பா சாதிச்சு காமிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த சம்பவங்கள் அவருக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்குமா? இது சில சமயங்களில் சில விஷயங்கள் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பேக் ஃபயர் ஆகும்னு சொல்லுவாங்க, இல்லை மாற்று நிலை ஏற்படும். இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாதது காரணம் நடுவில் வந்து சிபிஎஃப்சி வேணும்ட்டே பண்ணிடுச்சு, இல்லை திமுக வந்து வேணும்ட்டே பண்ணிடுச்சுலாம் சொன்னாங்க. உண்மையில அதற்கு காரணம் வந்து சில வசனங்கள் வந்து முக்கியமாக இராணுவம் சம்பந்தப்பட்ட காட்சிகள், அந்த சின்னங்கள்லாம் வந்து அவர்களுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தி இருந்ததுதான் காரணம். சரி, ஆனால் வந்து அதை வந்து அவர் வந்து எப்படி பயன்படுத்தி கொண்டார், ஏதோ திமுக எதிராகவும் இல்ல சிபிஎஃப்சி அதாவது பாஜக இதை எதிராகவும் ஏதோ அந்த படம் வரக்கூடாது அப்படின்னு சொன்ன மாதிரியும் அவர் வந்து அதை எடுத்துக்கொண்டார். மக்கள், பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க, தலைவர் படம் ரிலீஸ் ஆகாம பண்ணிட்டாங்க. அப்ப எதேச்சையாக நடந்தது, அவருக்கு அதை நீங்க வந்து அவர் பயன்படுத்தி கொண்டாரா, இல்ல அவருக்கு அது லாபமாக அதிர்ஷ்டமாக அமைந்ததா, அது அவருடைய நல்ல நேரம். ஜனநாயகன் வெளியில வந்திருந்தால்
ஏற்படக்கூடிய அவருக்கு ஒரு 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 ஃபேவரை விட சாதகத்தை விட அது வராமல் போனதால் வந்து சாதகம் அதிகமாச்சு. நம்ம இது கூட கேள்விப்பட்டேன், இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதிகளா காமிச்சிருக்காங்க. ஆல்ரெடி பல ரிலீஸ் ஆகாத படத்துக்கே குறி தூக்குனாங்க. ஆமா, ரிலீஸ் ஆகிருந்தா அது அவருக்கு ஆப்போசிட். அது ரிலீஸ் ஆகாமல் இருந்தது, ஆயிருந்தால் பாதகமாக வந்திருக்கக்கூடியது. ஆகாமல் அது எந்த அவர் ராணுவத்தை காமிச்சாரு, அது அனுமதி வாங்கல. இப்போ அமரன் படத்துல கூட வந்து இதே மாதிரி நிறைய ராணுவ சின்னங்கள், ஏன்னா அது வந்து மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய கதையை ஒட்டி அவருடைய உண்மை வரலாற்றை இறந்து போனாரு, அந்த கதையை வச்சு எடுத்தது. அதுல நிறைய ராணுவ சின்னங்கள் அந்த பகுதிகள் அந்த காட்சிகள்லாம் எடுத்தாங்க. ஆனால் முறையாக அனுமதி பெற்று எடுத்தார். யார் எடுத்தாலும் அதை எடுத்தார்கள். அதை எடுத்தது சன் பிக்சர்ஸ், ஞாபகம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவங்களா யார் எடுத்தாலும் அதோடைய அனுமதி பெற்று எடுத்தார்கள். இந்த படம் எடுத்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் கர்நாடகாவில் அது யாருக்கோ பினாமின்னு சொன்னாங்க, அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம எடுத்த தயாரிப்பாளர் அதை முறையான அந்த அனுமதிகள் பெறவில்லை, அதனால சென்சார் போர்டில் நிறுத்தினாங்கன்னு சொன்னாங்க. அந்த நிறுத்தினதே அவருக்கு வந்து அட்வான்டேஜாக போயிடுச்சு. நிறுத்தினது நியாயமான காரணத்தால் இருந்தால் கூட அவருக்கு அது வந்துடுச்சு. அதுல வேற வந்து அந்த படத்தை வந்து யாரோ போய் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ரிலீஸ் பண்ணவன் ஏதோ காசுக்காக பண்ணியிருக்கான். யாரோ ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டர் ஒருத்தன் ஃப்ரீலான்சரா உள்ள போனா அவன் ஏதோ எடுத்தான்னு சொல்றாங்க. அவன் ஒன்றும் கட்சி சார்பா இருக்கிறதா இது வரைக்கும் செய்தி வரல. ஏன்னா இருந்திருந்தா கட்டாயம் அது ஒரு பெரிய செய்தியா இருக்கும். திமுக சார்ந்தவன், பாஜக சார்ந்தவன், அதிமுக சார்ந்தவன் எது இருந்தாலும் பெரிய செய்தியா இருக்கும். இல்லை, ஏதோ காசுக்காக பண்ணுவேன். அது அந்த படம் எப்படி இருந்துச்சு இல்லைங்கிறத விட இது அநியாயமாக இது வந்து வெளியில ரிலீஸ் செய்யப்பட்டு விட்டது. மறுபடியும் அவருக்கு வந்து அது ஃபேவர் ஆயிடுச்சு. அப்பொழுது அவர் பக்கம் வந்து அதிர்ஷ்டம் துணை நின்று இருக்கு. கண்டிப்பா சார். இப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளா எல்லாரும் சொன்னது ஒரே விஷயம், ஒண்ணு தமிழ்நாட்டை ஆள போறது திமுக, அதிமுக, திராவிட கட்சிகள் தான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை ஆளுவாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் உடைச்சு சாதனை பண்ணியிருக்காரு. ஒத்துக்கலாமா? ஒத்துக்கலாம். பட் அவர் அதை சஸ்டெயின் பண்ணணும்னா நம்மளுடைய விருப்பம், எதிர்பார்ப்பு, வாழ்த்துக்கள். அவர் வெற்றி பெற்றதற்கு அவர் வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏனால் இதுவரை இந்தியாவில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது இல்லை. ஏன்னா எம்ஜிஆர் 27 வருஷம் அரசியல் இருந்துட்டு தான் ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. இவர் அப்படி இல்லை, புதுசா வந்து ஆரம்பிச்சார். அப்படிப்பட்ட வெற்றி என்பது இது மாபெரும் வெற்றி. எந்த மீடியாவும் திருசக்தி ஆகிய நான் உட்பட, ஏன்னா வந்து சொல்லுவாங்க இவர் சொல்றாரு இப்படி சொல்றாரு உட்பட, இவ்வளவு பெரிய வெற்றியை ஏதோ வெற்றி பெறுவார்னு எதிர்பார்த்தோம். 20-30 சீட் வாங்குவார்னு எதிர்பார்த்தோம். இவ்வளவு பெரிய பெரும் வெற்றி, மாபெரும் வெற்றி என்பது எதிர்பார்க்கவில்லை. இதையெல்லாம் தாண்டி வெற்றி பெற்றதற்கான வாழ்த்துக்கள். அதே சமயம் ஏன் தக்க வைக்கணும்னு சொல்லணும்னா இந்த வெற்றியை வீணடித்து விடக்கூடாது. கண்டிப்பா சார். மக்களுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்றினால்தான் நீங்கள் தொடர்ந்து அரசியலில் இருக்க முடியும். இல்லைன்னா மக்கள் நீதி மையம் கமலஹாசனும் ஒரு உதாரணம். வரும்போது டார்ச் லைட்டோட ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு வந்தவர் இன்னைக்கு எங்க நிக்கிறாரு? டார்ச்சையும் காணும், அவர் மட்டும் தான் எம்பி ஆனாரு, கட்சியை காணும். சஞ்சீவி கட்சியை கலைச்சிட்டாரு. இப்படி கெஜ்ரிவால் ஒரு காலத்துல பிரதமராகவே வரக்கூடியவர் அப்படின்னு சொல்றவர் வந்து அதுக்கப்புறம் டெல்லியில ஆட்சி இழந்துட்டாரு. இப்போ பஞ்சாப்லயும் இழந்துருவாரோங்கிற ஒரு சூழல் இருக்கு. நம்ம வந்து விஜய்க்கு அப்படி நடக்கணும்னு நினைக்கல. இந்த நெகட்டிவான உதாரணங்களை பார்த்து இவர் கற்றுக்கொண்டு அந்த தவறுகள் இங்கே நடக்காதபடி இவர் ஆட்சி செய்தாரானால் இவர் வந்து இப்போ நரசிம்மராவ் அவர்கள் வந்து அதை சொல்லி முடிச்சிருவோம். ராஜீவ்காந்திக்கு பிறகு வந்தபோது ஒரு டம்மியா, ஒரு தற்கால இடைக்கால பிரதமராக, காம்ப்ரமைஸ் கேண்டிடேட், ஃபில்லர் கேண்டிடேட்டாக தான் வந்தார். முதல்ல 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணார். அதுவே ஒரு பெரிய விஷயம். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய பிரதமர்கள் வந்து இந்தியாவில் வந்து 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணாமே இருந்தாங்க. சந்திரசேகர், ஐ.கே. குஜரால், தேவகவுடா, அந்த மாதிரி. அப்போ இல்லை, அவங்க வந்து காங்கிரஸிலிருந்து குடும்பத்திலிருந்து வந்தவர்களாக இருந்தார்கள். நடுவில் வாஜ்பாய் இருந்தார், அது ஒரு பெரிய. அது இல்லாமல் இந்த மாதிரி வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ் வந்து அவ்வளவு பெரிய மக்கள் தலைவர்னு சொல்ல முடியாத அளவுக்கு காங்கிரஸிலிருந்து வந்தாருங்கிறதுக்காக அவர் கொடுத்தாங்க. ஆனால் இந்தியாவில் இப்போ மோடிக்கு முன்னால், ஏன்னா மோடி வந்ததுக்கு அப்புறம் இதுவரை வந்ததுலேயே சிறந்த பிரதமர்னு பேர் வாங்கிட்டார் இந்த 10 வருஷத்துக்கு மேலே உள்ளதில். அது வரைக்கும் 2014க்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் பீரியட்ல கூட வந்து அந்த பேர் வாங்கல. பொருளாதார மேதைன்னு அவர் டம்மி, பொம்மைன்னுலாம் சொன்னாங்க.
ஆனால் நரசிம்மராவுடைய நிர்வாகம் மிகச்சிறந்த நிர்வாகம்னு சொல்லி ஒரு பேர் வாங்கினார் உலக அளவில் இல்லை இந்திய அளவில். அதாவது ஃபில்லர்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்தவர், எதிர்பாராமல் வந்தவர். ஃபில்லர்னு சொல்றது வந்து விஜய நம்ம வந்து சொல்ற மாதிரி வரக்கூடாது. எதிர்பாராமல் ஒரு வெற்றி அந்த இடத்துக்கு வந்தவர். அது மாதிரி எதிர்பாராத ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிற விஜய் அதே மாதிரி ஒரு நல்ல நிர்வாகம் கொடுக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம், வாழ்த்துவோம். கண்டிப்பா சார். 2026 தேர்தலில் வரலாறு மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். நடிகர் விஜய் அவர்கள் தலைவர் விஜயாக உருவெடுக்க போகிறாரு. அவர் எதிர்பார்த்ததை விட மக்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அவர் கொடுத்திருக்காங்க. இது வந்து அவர் வந்து நல்ல முறையில நல்ல நிர்வாகத்தில் அவருடைய கட்சியையும் தமிழகத்தையும் மேல கொண்டு வருவார் அப்படின்றத நம்ம எல்லாரும் நம்புறோம். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். ஏன்னா முன்னிலைன்னு போடுறது வந்து தனியார் டிவிகள்ல எல்லாம் போடுறாங்க. தேர்தல் ஆணையம் அறிவிச்சது பார்த்தாலே கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. அதே மாதிரி காலையிலேருந்து அந்த ட்ரெண்ட் வந்து மெயின்டைன் ஆகுது. அதாவது விஜய் கட்சி தவேகா முன்னிலையில் இருப்பது வந்து நடுவில் கூட நான் கூட எதிர்பார்த்தேன், மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் மாறலாமோ. காலையில் வந்து முதல்ல வாக்களிக்கக்கூடியது இளைஞர்களாக வந்து வாக்களிப்பதனால அந்த மாதிரி ஏதாவது சில காரணங்கள் இருக்கு. யூகத்தின் அடிப்படையில் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வந்து எப்படி எண்ணுறாங்க, எதை முதல்ல எண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பூத்துக்கு, அதாவது தொகுதிக்கு தொகுதி வித்தியாசப்படலாம். நமக்கு 100% அங்கே வந்து இப்படிதான் பண்ணுவாங்க, நமக்கு விதிமுறைகள் தெரியாம கூட இருக்கலாம்.